ஐபிசி மங்கை நேர்களுக்கு வணக்கம். ஆண்களும் சரி பெண்களும் சரி இள வயதிலேயே வெள்ளை முடி பிரச்சனையினால அவதியுறாங்க. இந்த இளைஞரை எதனால நம்ம உடம்புல வருது, இதை நம்ம எப்படி குணப்படுத்தலாம், இதுக்கு ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடி இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். முதல்ல இளநரை எதனால வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்புல ஏதாவது சத்துக்கள் குறைபாடு ஏற்பட்டது அப்படின்னா நிச்சயமா முடி வெள்ளையாகும். அதோடு மட்டும் இல்லாம நம்ம டெய்லியுமே நிறைய டீ இன்டேக் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலும் நமக்கு வெள்ளை முடி வரும். என்னது, டீயை இன்டேக் பண்றதுக்கும் வெள்ளை முடிக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்புல பித்தம் அதிகப்படியான அளவு சேர்ந்துகிட்டே இருந்தது அப்படின்னா நிச்சயமா தலையில வெள்ளை முடி வருங்க. அதனால ஒரு நாளைக்கு ஒரு 3 டீ எடுத்துக்கிறது நல்லது. ஆனா ஒரு சில பேர் ஒரு நாளைக்கு 10 டீ எடுத்துப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி 10 டைம் டீ குடிக்கிறத நீங்க அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இளநரை பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அடுத்து இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல வெள்ளை முடி வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த வெள்ளை முடியை நீங்க எடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் நிறைய இடங்கள்ல வெள்ளை முடி வரும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க இல்லையா. இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. ஒரு இடத்துல நீங்க அந்த முடியை எடுத்துறதுனால வெள்ளை முடி அதிகப்படியான அளவுல பரவாது. இது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த வெள்ளை முடியை எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதுக்கடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தலையில தேனை தடவுனா முடி வெள்ளையாயிரும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா. இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. தலையில தேனை அதிகப்படியா தடவணும்னா தேனீக்கெல்லாம் நம்ம தலையில உட்கார்ந்துடும். அதனால ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனாலதான் தலையில தேனை தடவ வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கும் வெள்ளை முடிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த வெள்ளை முடி பிரச்சனையிலிருந்து நம்ம எப்படி வெளியேறலாம் அப்படிங்கிற ரெமிடிஸை நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சரி, இந்த இளநரையை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பேர் ஹேர் டை எல்லாம் யூஸ் பண்றாங்களே, இது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அது நல்லது கிடையாதுங்க. நீங்க நிறைய கெமிக்கல்ஸை ஆட் பண்ணும்போது உங்களுடைய உடம்புல தேவையில்லாத உடல் உபாதைகள் தான் வரும். அதனால அதிகப்படியான அளவுல ஹேர் டை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. ஹேர் டையை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லல, அதிகப்படியான அளவுல ஹேர் டை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றோம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துல 4 வாட்டி ஹேர் டை யூஸ் பண்ணுவாங்க. இதனால அவங்களுக்கு தலைவலி சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் வரலாம், இல்ல தலையில வேற ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். அதனால ஹேர் டையை அதிகப்படியான அளவுல யூஸ் பண்ணாதீங்க. இந்த வெள்ளை முடி பிரச்சனையிலிருந்து நீங்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ஹோம் ரெமெடி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஹோம் ரெமெடி மருதாணி இலை. இந்த மருதாணி இலையை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு அதை ஒரு ஹேர் பேக் மாதிரியே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னாலும் நரைமுடி பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். அடுத்து ஒரு ஹோம் ரெமெடி வெந்தயம். இந்த வெந்தயத்தை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் ஹேர் பேக்காக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னாலும் நரைமுடி பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். அடுத்து ஒரு ஹோம் ரெமெடி பார்த்தீங்கன்னா முட்டை. இந்த முட்டையோட வெள்ளைக்கருவை உங்களோட தலையில ஹேர் பேக் மாதிரி நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னாலும் வெள்ளை முடி பிரச்சனையிலிருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ரிலீவ் ஆகுவீங்க. ஏன் அப்படின்னா இந்த முட்டையில புரோட்டீன் சத்து அதிகமா இருக்கு. நம்ம முடிக்கு புரோட்டீன் சத்து அதிகப்படியான அளவுல தேவை. அதனால இதை நீங்க ஆட் பண்றதுனால வெள்ளை முடி பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடலாம் அப்படிங்கிறது ஒரு 50% தான். ஆனா முடிக்கு தேவையான சத்து இந்த முட்டையிலிருந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் டாக்டர்களும் சரி முட்டையை யூஸ் பண்ண சொல்றாங்க. அடுத்த ஒரு ஹோம் ரெமெடி பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணெயை குளிக்க போறதுக்கு ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி உங்க தலையில நல்லா சொதம்ப தேய்ச்சிட்டு ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு நீங்க குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் முடி கருமையாகிறத நீங்க பாப்பீங்க. முதல்ல வெள்ளை முடி ஏன் தெரியுமா வருது, நம்ம உடம்புல அதிகப்படியான அளவுல சூடு கிரியேட் ஆனாலும் வெள்ளை முடி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த விளக்கெண்ணெய் பாத்தீங்கன்னா அப்படியே உடம்போட சூட்டை தணிச்சிரும். அதனால தாங்க நம்மள விளக்கெண்ணெய் யூஸ் பண்ண சொல்றாங்க. அடுத்த ஒரு ஹோம் ரெமெடி பாத்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி கீரை. நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாட்டி சொல்லுவாங்க வெள்ளை முடி வந்துருச்சா வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரையை யூஸ் பண்ணு, கரிசலாங்கண்ணி கீரையை உபயோகப்படுத்து, அதுவே உன் முடியை கருப்பாக்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது விளையாட்டுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஹோம் ரெமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுதுங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரையோ இல்ல கரிசலாங்கண்ணி கீரையோ நல்லா அரைச்சு அதை நீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு 3 டைம் ஹேர் பேக்கா அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா வெள்ளை முடி பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம சாப்பிடும்போது கருவேப்பிலை வேணாம் அப்படின்னு ஒரு சில பேர் ஒதுக்கி வச்சிருவோம். ஆனா அந்த கருவேப்பிலைனால தாங்க நம்ம முடிக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு.
அந்த கறிவேப்பிலை சாறை நம்ம ரெகுலரா இன்டேக் பண்ணிட்டு வந்தோம்னா முடி சார்ந்து இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே சூப்பரான ஒரு தீர்வு கிடைச்சிரும். அதோடு மட்டும் இல்லாம இந்த வெள்ளை முடி பிரச்சனையினால நிறைய பேர் சஃபர் ஆயிட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த கறிவேப்பிலைய நல்ல ஒரு ஹேர் பேக்காவும் நீங்க யூஸ் பண்ணலாம். அதோடு மட்டும் இல்லாம கறிவேப்பிலை சாறை நீங்க ரெகுலரா இன்டேக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நரைமுடி பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மரநெல்லிக்காய். இந்த மரநெல்லிக்காய் சாறை நீங்க ரெகுலரா இன்டேக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நரைமுடி பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க வெளியில என்னதான் ஹேர் பேக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் ரத்தத்துல எது கலக்குதோ அதுதாங்க சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். கறிவேப்பிலை சாறையும் மரநெல்லிக்காய் சாறையும் நீங்க இன்டேக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நரைமுடி பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடலாம். அடுத்த ஒரு ஹோம் ரெமெடி எதை வச்சுன்னா அவுரி இலைப்பொடியை வச்சுதான். இந்த இலைப்பொடியை நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே, இதை எங்க வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில நீங்க போனீங்கன்னாவே அவுரி இலைப்பொடி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. இந்த இலைப்பொடி ரொம்பவே சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்குதுங்க. நீங்க அவுரி இலைப்பொடியை நல்லா தண்ணி கூட கலந்தும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஹேர் பேக்காவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் நம்ம தேங்காய் எண்ணெயை தலைக்கு அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த தேங்காய் எண்ணெய் கூட இந்த அவுரி இலையை மிக்ஸ் பண்ணியும் நீங்க தலைக்கு தேய்க்கலாங்க. சொல்ல மறந்துட்டேனே, தேங்காய் எண்ணெயை நீங்க தலைக்கு நல்லா அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் இந்த இளநரை பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடலாம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் இப்போ ஆபீஸ்க்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு எண்ணெய் வைக்க மறந்துடுறாங்க. ஒரு சில பேர் தலைக்கு எண்ணெய் வைக்கிறதே மறந்துட்டாங்க சுத்தமா. எப்பவுமே அவங்க தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹேர் சீரம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, ஹேர் டே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, ஹேர் கலர் பண்ணுவாங்க, ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணுவாங்க, ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணுவாங்க, கெரட்டின் ட்ரீட்மெண்ட் போவாங்க. இந்த மாதிரி எல்லா கெமிக்கல்ஸையும் தலையில் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் தேங்காய் எண்ணெயை மட்டும் வைக்க மாட்டாங்க. இந்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் வைக்காததுனாலேயே நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வருது. அதனால தயவு செஞ்சு வாரத்தில் ஒரு டைம் ஆவது இந்த தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணுங்க. தேங்காய் எண்ணெய்ன்னு சொன்னேன் இல்லையா, இந்த தேங்காய் எண்ணெய் கூட இன்னும் ஒரு சில பொருட்களை ஆட் பண்ணி நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் முடி சார்ந்து இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு நீங்கிடுங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இளநரையை நீக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆகிறத நிறுத்துங்க. நிறைய இளநரை முடி நமக்கு வருதே அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னாவே அதிகப்படியான அளவில் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக முடி கொட்டும். அதனால தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. சரி, இந்த தேங்காய் எண்ணெயை மாற்று வழிகளில் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த தேங்காய் எண்ணெய் கூட அவுரி இலைப்பொடி, கரிசலாங்கண்ணி கீரை, முக்கியமாக கறிவேப்பிலை, இதை மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தேங்காய் எண்ணெயோட போட்டு கொதிக்க விட்டுருங்க. ஒரு மிதமான சூடு வந்ததுக்கு அப்புறம் இதை நல்லா வடிகட்டிட்டு இந்த எண்ணெயை ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு முடியும் கொட்டாது, அதே மாதிரி இளநரை பிரச்சனையிலிருந்தும் நீங்க விடுபடலாம். அடுத்து ஒரு ஹோம் ரெமெடி எதை வச்சு அப்படின்னா வெந்தயத்தை வச்சுதாங்க. வெந்தயத்துக்கும் வெள்ளை முடிக்கும் என்னப்பா சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெந்தய பேக்கை நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் இளநரை பிரச்சனையிலிருந்து நீங்க நிச்சயமா விடுபடலாங்க. உங்க ஹேருக்கு அதிகப்படியான அளவுல கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணாதீங்க. நிறைய டைம் ஹேர் வாஷ் பண்ணாதீங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா இளநரை ப்ராப்ளம்ல இருந்து நீங்க விடுபடலாம். ஒரு சில பேர் நிறைய கெமிக்கல்ஸை முடிகள்ல அப்ளை பண்றதுனால இளநரை ப்ராப்ளம் வருது. அதனால அதிகமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, நிறைய டீ இன்டேக் பண்ணாதீங்க, நல்ல ஹோம் ரெமெடிஸை ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமாக தேங்காய் எண்ணெய் தலைக்கு வைங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே இளநரை ப்ராப்ளம்ல இருந்து நீங்கள் விடுபடலாம். நான் சொன்ன ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வேற ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்ததுனாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஹோம் ரெமெடி வேணும் அப்படின்னாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இல்ல பெண் நலன் சார்ந்து வேற ஏதாவது ஒரு சில தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், பெண்கள் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு சில விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம ஐபிசி தமிழ் மங்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. காலையில் எழுந்திரிச்சதே எனக்கு ப்ரஷ் பண்ணும்போது வாமிட் வருது மேடம் சொன்னாங்கன்னா, பாப்பா குட் மார்னிங் சொல்லுதுன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் வாமிட் பண்ணிங்கன்னா பாப்பா நல்லா இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ப்ரெக்னென்சி, அந்த கர்ப்பம் அப்படின்றது